ஆடிப்பூரம் 2026. இந்த ஒரு நாளை சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரும் இந்த ஆடிப்பூரம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக பக்தர்களால் பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஆடிப்பூரம் என்றால் அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மட்டும்தானா? இல்லை. இந்த நாளுக்கும் பெண்களுக்கும் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் குடும்ப நலத்திற்கும் தொடர்புடைய பல ஆன்மீக மரபுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அம்மனுக்கு ஏன் வளையல் அணிவிக்கிறார்கள்? பெண்கள் ஆடிப்புறத்தன்று என்ன செய்யலாம்? திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த நாளை எப்படி ஆன்மீகமாக பயன்படுத்தலாம்? மேலும் இந்த வீடியோவின் கடைசியில் நான் சொல்ல போகும் ஒரு விஷயத்தை பலரும் கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். அது என்ன தெரியுமா? ஆடிப்புறத்தில் நாம் அம்மனிடம் கேட்பதை விட ஒரு விஷயத்தை மனதில் வைத்து வழிபடுவது ஏன் முக்கியம்? அதை வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். முதலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல். 2026ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை அன்று சமீபத்திய பஞ்சாங்க தகவலை அடிப்படையாக கொண்டு செய்தி குறிப்பிடப்படுகின்றது. ஆகஸ்ட் 14 காலை 7:22 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 15 காலை 7:01 மணிக்கு முடிவடைகிறது என்று அந்த தகவல் தெரிவிக்கின்றது. ஆடிப்பூரம் என்பது சாதாரணமான ஒரு திருநாள் அல்ல. இது 2 பெரும் சக்திகள் ஒன்று சேரும் அற்புத திருநாள். வைணவ மரபில் பெரியாழ்வாரின் துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டு பூமி பிராட்டியின் அம்சமாக வளர்ந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாளாகும். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படும் ஆண்டாள் இறைவனுக்கே தன் தூய காதலை தந்தவர். அடுத்ததாக சக்தி ஸ்தலங்கள் அனைத்திலும் அன்னை பராசக்திக்கு சீமந்தம் அல்லது வளைகாப்பு விழா நடக்கும் நாள் இது. கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவமாகவும் உலக மக்கள் அனைவரையும் தன் சொந்த குழந்தைகளாக பாவித்து அன்னை காக்கும் நாளாகவும் இது விளங்குகிறது. பெண்கள் இந்த ஆடிப்பூர நன்னாளில் என்ன செய்ய வேண்டும்? இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது ஆண்டாள் சந்நிதிக்கோ சென்று அங்கு அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல் பிரசாதத்தை வாங்குங்கள். அந்த வளையல்களை உங்கள் கைகளில் அணிவதுடன் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பது மாங்கல்ய பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். பல ஆண்டுகளாக திருமணம் கைகூடாமல் தவிப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் சார்த்தி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் கூடி வரும். சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்கள் அன்றைய தினம் அம்மன் கோவில்களில் நடக்கும் கூழ்வார்க்கும் வைபவத்திலோ அல்லது வளைகாப்பு உற்சவத்திலோ கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு அன்னதானம் வழங்கினால் அந்த ஆண்டாளின் கருணையால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கு நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஆன்மீக பரிகாரங்கள் என்ற பெயரில் சிலாகிக்கப்படும் யதார்த்தமற்ற வழிபாடுகளை தாண்டி நாம் செய்யும் வழிபாடுகளில் தூய்மையும் பக்தியும் மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டும். பலரும் ஆடம்பரமான வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையான பக்தி என்பது நம் மன தூய்மையில் தான் இருக்கிறது. ஆன்மீகத்தின் பெயரால் சொல்லப்படும் மூட நம்பிக்கைகளை தவிர்த்துவிட்டு பெரியோர்களை மதித்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் தர்மமே உண்மையான அம்மன் வழிபாடாகும். அதை செய்தாலே போதும், தெய்வத்தின் முழு அருள் நன்மை தேடி வரும். நான் முதலில் சொன்னது போல் முக்கியமான விஷயம், ஆடிப்பூர நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் பிரம்ம முகூர்த்தம் அல்லது கோல வேளையில் உங்கள் வீட்டின் பூஜை அறையை தூய்மை செய்துவிட்டு சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றுங்கள். அந்த விளக்கின் திரியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் குங்குமம் தூவிவிட்டு
அதன் அருகில் ஒரு தாம்பூலத்தில் பச்சை கற்பூரத்தை வையுங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடி உங்கள் குடும்பத்தின் நீண்ட நாள் கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் மற்றும் தீராத வியாதிகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று மனதார அந்த அம்மனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த தீப ஒளி அணையும் வரை அங்கேயே அமர்ந்து ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அம்பிகாயை நமக இந்த மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். இந்த எளிய ரகசிய வழிபாட்டை ஆடிப்பூரம் அன்று நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு அம்மனின் அருளால் அடுத்த சில நாட்களிலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதகமான மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இந்த தகவல்களும் வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது மாவிலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் இந்த தகவலை தெரிந்து கொள்ளட்டும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் அல்லது ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.